श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सरसे நமஸ்சதஸ்பதையே நமஸ்சகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நம. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 972வது நாமாவளி ஆசோபனா. சுவாசின்யர்ச்சன ப்ரீதா சோபனா சுத்த மானசா. சோபனம்னா அழகுன்னு அர்த்தம். அது என்ன ஆசோபனம் அப்படின்னா, எதுக்கு எது அழகு, முதல்ல அழகுன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சா இந்த நாமாவளி கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். இப்போ 6 விரல் இருந்தா அது அழகா இருக்குமா? 4 விரல் இருந்தா அது அழகா இருக்குமா? இருக்காது. அப்போ அதிகமாகவும் இல்லாம குறைவாகவும் இல்லாம ஒரு அளவு. லாவண்யம்னா அழகுன்னு சொல்லுவா. லவணம்னா உப்பு. சாப்பாட்டுல உப்பு குறைச்சலா இருக்குன்னு வச்சுக்கோ, அது ருசிக்காது. அதிகமா போச்சு அப்பவும் சாப்பிட முடியாது. அப்போ எது எந்த அளவோடு இருக்க வேண்டுமோ அந்த அளவை அழகென்று குறிப்பிடுகிறார்கள். அது சரி, அந்த அளவுக்கு அந்த அழகுங்கிறது எது அப்படின்னா, அழகா சொல்றது பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி. இந்த சமூகத்தை மொத்த சமூகத்தையே 4 பிரிச்சிரும் வைதிக நெறி. அந்த வைதிக நெறியிலே சொல்லப்பட்டதுதான் இதிகாசம், புராணம். அந்த புராணத்துல வந்ததுதான் இது. ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது, ஒன்றுக்கு ஒன்று அடிப்படையானது, ஒன்றினும் ஒன்று மேலானது. அப்படி புரிஞ்சுக்கணும். அதுல பிரம்மச்சாரிக்கு அழகு எது அப்படின்னா, பிரம்மச்சாரி குடுமி வச்சுக்கிறதா, பூணல் போட்டு சந்தியாவந்தனம் பண்றதா? பிரம்மச்சாரிக்கு அழகு எது அப்படின்னு, அடக்கம், புலனடக்கம். இந்த புலனடக்கம் தான் பிரம்மச்சாரியை உருவாக்கும். குழந்தைகள் எந்த அளவுக்கு அடக்கமா இருக்கோ, தன்னுடைய புலன்களை தன்மையப்படுத்த கற்றுக்கொண்டதோ அந்த அபியாசம் தான் முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே புலன்களை தன்மையப்படுத்த சொல்லிக் கொடுக்கணும். அது குழந்தைகளா இருக்கும்போது தான் அதிகமா அதுக்கு அடிமையா இருக்கும். ஒரு குழந்தைகள்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்காம நிப்பாட்டுறதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் தாய்மார்களுக்கு. அது எந்த அளவு கஷ்டங்கிறது தெரியும், அவளுக்கு தான் தெரியும் அது. அதனால பிரம்மச்சாரிக்கு அழகு எது அப்படின்னா, புலனடக்கம், மனதை தன்மையப்படுத்துவது, ஒருமிக்க செய்வது, புலன்களை ஒடுக்குவது. அதுதான் பிரம்மச்சாரிக்கு அழகு. சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறத சொல்ற. அப்ப கிரகஸ்தாலுக்கு என்ன அழகு? சோபனம்ங்கிறது அழகு, ஆசோபனம்ங்கிறது வரை, ஆன வரைன்னு ஒரு அர்த்தம். ஆனாகரத விர்பனாம் ஆவிக்ஷேத சமுத்திரானாம் அப்படின்னா அழகா சொல்லுவான் காளிதாசன். சமுத்திரம் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் அவருடைய ஆட்சி இருக்குன்னா, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பூலகமே அவனுடைய ஆட்சியில இருக்குன்னு அர்த்தம். ஆன வரைன்னு அர்த்தம். இந்த இடத்துல கிரகஸ்தனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, செயல் தான் அழகு. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உலகம் செஞ்சு முடிச்சு சாதிச்சுட்டா அவனை பாராட்டும். மனதுக்குள்ளேயே ஒருத்தர் நான் பெருசா ஏதோ பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவளை யாரும் பாராட்டுறது இல்லை. நம்ம அவள் செயலா செஞ்சு அதை வெளிப்படுத்தி காமிக்கிற பொழுதுதான் அந்த செயல் மேல ஒரு வியப்பு நம்ம அவளை பாராட்டுவோம். மனசுக்குள்ள நினைக்கிறதெல்லாம் யாருக்கு தெரியும்? அதனால கிரகஸ்தனுக்கு செயல் அழகு, பிரம்மச்சாரிக்கு புலன் அடக்கம் அழகு. அப்ப வானப்பிரஸ்தனுக்கு என்ன அழகுன்னா மன அடக்கம். அப்போ பிரம்மச்சாரிக்கு புலன் ஒடுக்கம். புலன் வேற, மனம் வேற. வானப்பிரஸ்தம்ங்கிறது 60 வயசு, 60ஆம் கல்யாணம், அதுக்காக தான் பண்றது. பிரம்மச்சரியங்கிறது சமாவர்த்தம் அப்படின்னு சொல்லுவா. சமாவர்த்தம்னா வேதத்தை முழுக்க படிச்சு முடிக்கிறவன்னு அர்த்தம். கற்க வேண்டியவர்களை கற்றது, அது ஒன்லி தியரி. கிரகஸ்தன்னா பிராக்டிக்கல். அதனால கிரகஸ்தனுக்கு செயல் அழகுன்னு சொல்றார். அப்ப வானப்பிரஸ்தனுக்கு என்ன அழகு அப்படின்னா,
மன ஒடுக்கம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொன்னான். மனதை ஆன்மாவை குறித்து திருப்புவது, மனதை உள்நோக்கி திருப்புவது. அப்ப எல்லாருடைய மனசும் எப்படி இருக்குன்னா வெளிநோக்கி இருக்கு. எல்லாருடைய மனதும் எதை பற்றி சிந்திக்கும் அப்படின்னு சொன்னா, எதை காண்கிறானோ, எதை கேட்கிறானோ, எதை நுகர்கிறானோ, எதை உண்கிறானோ, எதை தீண்டுகிறானோ அதை பற்றி மட்டுமே அவன் மனது அதை அறியும். புலன்கள் அறியாததை மனது அறியாது. அப்போ சூழல் என்ன இருக்கோ அதான். ஆனா இந்த வானப்பிரஸ்தம்ங்கிறது என்ன அப்படின்னா உள்நோக்கி திருப்புவது. அதிசயமான வடிவுடையாள்னு சொல்லுவார் அபிராமி பட்டர். அதுக்கு முன்னாடி அவர் அபிராமி பார்த்தது இல்லை, அதுக்கு அப்புறமும் அப்படி அவ இருப்பாளான்னு தெரியாது. அப்படி ஒரு வித்தியாசமான தோற்றத்துல சொல்றார். அப்ப இந்த மாதிரி வானப்பிரசம்ங்கிறது என்னன்னா மன ஒடுக்கம். அது புலன் ஒடுக்கம், இது மன ஒடுக்கம், இது செயல். அப்ப சன்னியாசிக்கு எது அழகு அப்படின்னா துறவு அழகு, வைராக்கியம். எதன் மீதும் பற்றில்லாமல் இருப்பதுதான் சன்னியாசிக்கு அழகு. இததான் சோபனம்னு சொல்றது. பிரம்மச்சாரிக்கு சோபனம் வேற, கிரகஸ்தனுக்கு சோபனம் வேற, வானப்பிரசனுக்கு சோபனம் வேற, சன்னியாசிக்கு சோபனம் வேற. பற்றற்று அற்றது பற்றனில் உற்றது வீடும்பாரு. சன்னியாசிக்கு பற்று இல்லாம இருக்கிறது. அது அவாவாளுடைய வர்ணாசிரம தர்மத்துக்கு தகுந்த மாதிரி, வயசுக்கு தகுந்த மாதிரி, சூழலுக்கு தகுந்த மாதிரி அழகை பெறும். அழகுங்கிறது அதிகமும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் சரியாக இருக்கின்ற பண்பைத்தான் இந்த இடத்திலே அழகுன்னு சொல்றோம். அழகுங்கிறது தமிழ்ல அழகு அப்படின்னு சொன்னா நிலை பெற்றது அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கணும். நிலைத்த புகழை பெற்றது அப்படின்னு அர்த்தம். நிலைத்த புகழ். ஒரு மனுஷன் நிலையான புகழை, அதாவது அழிவில்லாத ஒன்றை ஊருக்காக 4 பேர் பாராட்டுற மாதிரி இறைத்தன்மையை அடைஞ்சிட்டான்னா அவன் அழகன்னு பேர். அழகர் சாமின்னே சொல்லுவாங்க. ஒரு இனத்துக்காக தன்னுடைய உயிரையே பரித்தியாகம் பண்ணி காப்பாத்திருக்கான் அப்படின்னா அது அழகன்னு பேர். அழகர் சாமின்னே சொல்லுவாங்க. அர்த்தஜாம அழகர் அப்படின்னு சிதம்பரத்துல ஒரு சாமி இருக்கு. அர்த்தஜாம்ங்கிறது வட சொல், அழகர்ங்கிறது தென் சொல். சிதம்பரம் கோயிலுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த கோபுரத்து மேல ஏறி நிறைய பேர் கீழே விழுந்து தன்னை மாய்ச்சிக்கிறா, இந்த கோயிலுடைய சொத்தை காப்பாத்துறதுக்காக. ஏதோ ஒரு விஷயத்துக்காக, அது என்ன காரணமும் தெரியல. ஆனால் அவர்கள் அந்த பரித்தியாகம் பண்ணானுடைய உடம்ப, அதனால அழகர்னு பேர். அர்த்தஜாம அழகர்னு இன்னும் இருக்குங்க. அதை சொல்லும் போதே அதே வார்த்தையால சொல்லுவா. அப்ப அழகுங்கிறது ஆன்மாவையும் குறிக்கும். ஆசோபனா அப்படின்னா ஆன்மாவுக்கு அழகு, சரீரத்துக்கு அழகு அளவு, ஆன்மாவுக்கு அழகு ஞானம், பிரம்ம ஞானம். ஆன்மா அறிவு வஸ்து. அதனால இந்த ஆசோபனா அப்படிங்கிறது ஒரு தத்துவ விசார நாமாவளி. இதோட விளக்கம் போயிட்டே இருக்கும் விரிஞ்சு. ஆசோபனான இந்த எல்லா அழகாகவும் இருக்கிறவள் அம்பாள். அப்படி எல்லாம் அழகா இருக்காளா? சரீரத்துக்கு எப்படின்னா அஸ்தி ரூபா, மாம்ச ரூபா, அப்படிங்கிறதெல்லாம் ருதிர சம்ஸ்திதா அதெல்லாம் வருது. அப்ப சரீர அழகை கொடுக்கக்கூடியவ. நிர்லோபா லோபநாசினி, நிசம்சயா சம்சயக்னி, நிர்பவா பவநாசினா மனதுக்கு உண்டான அழகை கொடுக்குறவ. அப்ப அதே சமயத்துல கிரகஸ்தாலுக்கு செயல் கிரியாசக்தி ஸ்வரூபின்னி நமஹான்னு வருது. அப்ப மிகச்சிறந்த செயல் தேவகாரிய சமுத்தியதாயி நமஹா. மனுஷ காரியம் வேற, தேவ காரியம் வேற. மனுஷ காரியம் ஏதோ சாப்பிட்றதுக்கு உண்டானதை சம்பாதிக்கிறது, அதுக்கு உண்டான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. அது மாதிரி தேவகாரிய சமுத்தியதான் சொல்றோம். அப்ப இந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மகிழ்ச்சி அப்படின்னா ஆசோபனம் அப்படிங்கிறது ஒரு பேரழகு. அதுதான் அபிராமி பட்டர் சொல்ற அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி. இந்த ஆசோபனாங்கிற வார்த்தையை தான் சொல்றாருங்க. அப்ப எதை குறிக்கிறது இந்த ஆசோபனாங்கிறது? இது ஒரு தத்துவ நாமாவளி. இந்த ஆசோபனான்னா அந்த அழகு வடிவாக பிரம்மச்சாரி புலனடக்கத்தோடையும், கிரகஸ்தன் செயல் வீரியத்தோடையும், வானப்பிரசன் மன ஒடுக்கத்தோடையும், சன்னியாசி ஞான விளக்கத்தோடையும் இருக்கிறது தான் ஆசோபனான்னு பேரு. அப்படி இருந்தால் இந்த சமூகம் சமஸ்த க்ஷேமத்தோட இருக்கும். அந்த க்ஷேமத்தை தரக்கூடியது இந்த நாமாவளி. ஆசோபனாங்கிற நாமாவளி சொல்லிகிட்டே இருந்தா மனது மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதை சொல்லி அந்த பலனை பெற முயல்வோமாக. அயன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.